பள்ளிகளில் குழந்தைகள் தாக்கப்படுகிறார்கள். பள்ளிகளில் பாலியல் தொந்தரவுகள் மட்டுமல்ல, ஜாதிய தொந்தரவுகளும் இருக்கிறது. இது இதுவரை தமிழகம் பார்த்திராத ஒன்று. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தமிழகத்தில் நிலவும் பொழுது, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த அடிப்படை தேவைகள், குடிக்க தண்ணீர், சரியான தண்ணீர் இல்லை. உறையூர்ல தண்ணீரில் கலப்படம் இருந்தனால், கழிவுநீர் கலந்ததனால் ஒரே குடும்பத்தை சார்ந்த, அந்த பகுதியை சார்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி அடிப்படையில் மக்களுக்கான தேவைகள் எவ்வளவோ இருக்கும்போது, நீங்க தொகுதி வரையறையை பாருங்க, நீங்க கச்சத்தீவை பாருங்க, நீங்க மும்மொழி கொள்கையை பாருங்க என்று இன்று மக்களுக்கு நேரடியாக தேவையில்லாததை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு, தூசி தட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். மக்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறார், புறந்தள்ளி கொண்டிருக்கிறார். மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்று ஒரு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நிச்சயமாக 2026 மக்கள் கூட்டணியாக வெற்றி பெற்று மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியை பார்த்தீங்கன்னா மக்களோடு அதிகமாக விலகி போயிருக்கிறார்கள். சரி, இன்னொரு தம்பி புதுசா கட்சி ஆரம்பித்து அவர்கள் நேரடியாக இல்லாமல் காணொலி மூலமாகத்தான் என்று அவர்கள் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டி இருக்கிறது. ஆக மக்கள் அரசியல்வாதிகளை காண முடியுமா என்று தரையில் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது காணொலியில் தான் சில தலைவர்களை பார்க்க முடியும் என்றால் அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால இன்று களத்தில் இறங்கி மக்களுக்காக பணியாற்றி மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை எல்லாம் இன்று தரிசித்து வந்து கொண்டிருக்கிறார். தம்பி அண்ணாமலையும் மிகச் சிறப்பாக கட்சியை வழிநடத்தி இன்று வருங்கால கட்சி நிகழ்வுகள் எல்லோரும் இணைந்து பணியாற்ற இருக்கிறோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் மக்களின் நம்பிக்கைக்கு நட்சத்திரமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூடிய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். நான் அதனால்தான் சொன்னேன், குளத்தில் தாமரை வட்ட இலையோடு மலரும், தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால ஒரு எல்லோரின் வாழ்வும் மலர வேண்டும் என்றால் தாமரை மலர வேண்டும். அதுதான் எங்களது குறிக்கோள்.